வணக்கம் வணக்கம். வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் அண்ட் அக்ஷய மூர்த்தி தாம்பரம். நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வெஸ்ட் தாம்பரம் மதுரை வாயில் பைபாஸ் சர்வீஸ் ரோடு வழியாக வந்தீங்கன்னா சான் அகாடமி ஸ்கூல் அப்படியே வந்தீங்கன்னா கிஷ்கிந்தா ரோடை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லெஃப்ட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு திரும்புகிற வழியில் மெயின் ரோடே தான். மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் நடந்து வந்துடலாம். ஸ்கூலுக்கு போகிற ரோடு எல்லாம் குழந்தைங்கள விட்டுட்டு போகிறாங்க. வண்டி போகுதா? வெரி குட். அதில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு 30க்கு 40 அப்ரூவ்டு பீஸ் தான். வெங்கடேஸ்வரா நகர்னு வாங்க, அப்ரூவ்டு வாங்கி வச்சுருக்காங்க. 30க்கு 40 ஈஸ்ட் ஃபேஸிங். காலையில் தூங்கி முடித்த உடனே சூரியனை நமஸ்காரம் பண்ணிக்கலாமே, உடல் நலத்துக்கு மிகவும் சிறப்பு. சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணாதீங்க, கால் பண்ணுங்கள். வரும்போது வீட்டு மகாலட்சுமியோடு வாங்க. 3500 per square feet, 3500 ரூபாய். தாம்பரம்லாம் இன்றைக்கி 8000, 9000, 10000, 3 மடங்கு ஏறிடுச்சு அந்த பக்கம். கொஞ்சம் எல்லோரும் கடவுளோட கிருபையினால் பிராப்தத்தினால எல்லோரும் 2 வீலர் வச்சுருக்குறோம். கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா டூ வீலர், கார் எல்லாமே வச்சுருக்குறோமே. இயற்கை காற்று. சரிங்களா? ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க, கால் பண்ணுங்கள். வரும்போது வீட்டு மகாலட்சுமியோடு வாங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக உடனே கட்டுற மாதிரியா, ரெடி டு ஆக்குபைவா, ரெண்டல் இன்கம் வர்ற மாதிரி, ரெசிடென்ஸ், கமர்ஷியல், என்ன வேணும் கால் பண்ணுங்கள். ஃபுல் டைம் ஜாப், நோ ரேஸ்ட், நோ ஹாலிடே. சந்தோஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். சொத்து வாங்கி கொடுக்கறது, சொத்து வாங்குறது எப்படி கடவுள் கொடுத்த பிராப்தமோ, வாங்கி கொடுக்குறதும் கடவுள் கொடுக்குற பிராப்தம் தான். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எல்லாருக்கிட்டேயும் கேட்குறது ஒரே விஷயந்தான், சொத்து வாங்குங்க எங்ககிட்டேன்னு சொல்ல மாட்டேன். எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே வாங்குங்க. ஏன்னா ஆயுசுக்கும் இருக்க போகிறது, நம்ம சந்ததியர் இருக்க போகிறது. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. நாங்கள் அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி காமிச்சிட்டு தலையை சொரிய மாட்டோம். சல்லைக்க காட்டுவோம். நன்றி, வணக்கம்.